சந்நியாசம் அப்படின்னா என்ன சார்? பண்டைய காலத்தில் ஏன் சந்நியாசம் போனாங்க எல்லாரும்? ஒரு தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்கு கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், நல்ல இடமா பார்த்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவன் சந்தோஷமாக வாழணும். இதுதான் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் உள்ள கடமையும் கூட. அதிலேருந்து அவர்கள் மாற மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க, நல்லா வாழ வைக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காகவே அவங்க 60 வயது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பையனும் படிப்பான், நல்லா வேலை வாங்குவான், நல்லா சம்பாதிப்பான், மனைவி மக்களோடு வாழ்வான். இவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆனவுடனே தனக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா, தம்பி எனக்கு ஒரு 50 ரூபா பணம் கூட, வெத்தலை பாக்கு வாங்கணும் அப்படிம்பாங்க. இல்லைடா நல்ல ட்ரெஸ் இல்லைடா, அல்லது நல்ல புடவை இல்லைடா, எனக்கு ஒரு புடவை வாங்கி கூட தீபாவளிக்கு நாச்சும் அப்படிம்பாங்க. போமா இருக்க புடவையை கட்டிக்க, நானே அவ்வளோ கடனில் இருக்கேன், இந்த பிரச்சனையில் இருக்கேன் அப்படிம்பான். வாழ்க்கை பூரா பையனுக்காக கஷ்டப்பட்ட தாய் தந்தையர்கள் தன் மகன் இந்த மாதிரி சொல்வதை கேட்டுட்டு அதுக்கு பிறகும் அவன் கூட சேர்ந்து வாழணுமா? அவன் போடுற கொஞ்சோண்டு கஞ்சி சோறை தின்னுட்டு வாழணுமா? வேண்டாம், அந்த வாழ்க்கை எங்கேயாச்சும் பிச்சை எடுத்து போய் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு மனம் கலங்கி எங்கேயாச்சும் போயிடுவாங்க. சன்னியாசம் இன்றைக்கி திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சன்னியாசிகள் இருப்பாங்க. எல்லோரும் துறவரம் அடைஞ்சு கடவுளை அடையணும்னா போயிருக்கிறாங்க. அவங்கள பாதுகாக்க ஆள் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். இது அழகாக வள்ளுவர் சொல்லுவார், துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்கப்படாதவர்கள் தன் நிலைமையை நினைத்து எங்கேயோ போய் வாழலாம், ஏதோ வயிற்று பசிக்கு சாப்பிட்டு விட்டு வாழ்ந்து இறந்து போகலாம் என்ற எண்ணம் வந்துவிடும். அப்பேற்பட்டவர்கள் தான் தன் உறவினர்களை இழந்து எங்கேயாச்சும் போயிடுறாங்க. அவங்க போகிறது தான் சந்நியாசம். அதை வரையறுத்தார்கள் ஞானிகள். எப்படி வரையறுத்தார்கள்னா, ஃபஸ்ட்டு படிக்கும்போது கல்வியாளன், பிறகு குடும்பம் நடத்தும்போது கிரகஸ்தன், அப்பா அம்மாவும்போது வானப்பிரஸ்தன், கடைசி காலத்தில் சந்நியாசம். தற்போதும் எத்தனையோ குடும்பங்களில் பார்க்கிறோம், சில பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தைக்கு, இவன் வண்டியில் போவான், காரில் போவான், அப்பா நான் பார்த்தா அவர் கிழிஞ்ச வேட்டி கட்டிட்டு நிற்பான். தன்னுடைய பெற்றோர்கள் தமக்காக வாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் இல்லாத பிள்ளைகள் அவர்களிடம் வாழ்வதை விட சந்நியாசம் மேற்கொள்வதே சிறந்தது. இதில் ஞானிகள் வகுத்தார்கள். கல்வியாளனும் துறவிகளும் பிச்சை எடுக்கலாம் என்று வகுத்தார்கள். பிச்சை என்பது நான் ஒருத்தன் காசு கேட்டால் 10 ரூபா போடுறது அந்த மாதிரி இல்லை, உரிமையோடு கேட்கலாம். ஒரு குடும்பம் நடத்துவன்ட்ட போய் எனக்கு இந்த உதவி செய்யணும்னு உரிமையோடு கேட்கலாம். நான் கஷ்டப்படுறேன், எனக்காக சோறு போடுன்னு கேட்கலாம். நான் படிக்கிறேன், எனக்கு நோட்டு இல்லை வாங்கி கொடுன்னு கேட்கலாம் குடும்பம் நடத்துவான். அதுதான் வள்ளுவர் இல்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை என்றார். இதெல்லாம் தற்காலத்து மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.